Dear student, 12th standard chapter 2 ல example 2.18 given the complex number ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க z equal to 3 plus 2i காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்து represent the complex number z comma iz and z plus iz in one argument plan. ஓகே, இந்த z iz z plus iz வச்சு ஒரு ஆர்குமெண்ட் பிளான் ஒரு டயக்ராம் ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. So that this complex number from the vertices is isosceles triangle right angle செக் பண்ண சொல்றாங்க. ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் என்ன பண்ணுவாங்க, ஒரு 90 டிகிரி எதுக்கு நமக்கு நேரம் ஒரு பித்தாகரஸ் யூஸ் பண்ணி அதனால் நமக்கு ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் டைம்ஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆப்போசிட் சைடுக்கு ஈக்குவல்னா ஐசோசெல் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். ஓகே, சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இசட் எடுத்து நமக்கு இசட் கொஸ்டின் கொடுத்தாங்க 3+2. ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் டயக்ராம் பிளான் பண்ணலாம். அது நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ் பாயிண்ட், செகண்ட் இது ஒய் பாயிண்ட். ஐ இசட் எடுத்துக்கிட்டேன். ஐ இசட் ஐ டைம்ஸ் அப்படி இருக்குது இசட் 3+2. இந்த ஐ மட்டும் எப்படின்னா 3i ஐ இன்ட் ஐ ஸ்கொயர் -1 -2. இதான் எக்ஸ் வேல்யூ, ஐக்கு பக்கத்தில் தான் ஒய் வேல்யூ. அப்போ மாற்றி எழுதி போகிறீங்க 3, -2 எடுத்துருவாங்க. -2, 3ன்னு எடுக்கணும். ஏன் ஃபர்ஸ்ட் எக்ஸ் பாயிண்ட் தான் எடுக்கணும். எக்ஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் இசட் ப்ளஸ் ஐ, இசட் டைம்ஸ் இங்கே இருக்குது ப்ளஸ் ஐ இசட் வேல்யூ இங்கே இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு 3ல் 1 அப்புறம் 5i. அப்போ சி வேல்யூ எக்ஸ் வேல்யூ 1, ஒய் வேல்யூ 5. நம்ம எக்ஸ் எக்ஸில் 1 2 3 4. நெக்ஸ்ட்னா ஒய் எக்ஸில் 2 யூனிட்ஸ் தான் இருக்கணும். 2 4 6 -2 4 யூனிட்ஸ் இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு 3, 2 எக்ஸில் 3 ஒயில் 2 அப்போ நேராக ஸ்ட்ரைட் ஓகே பாயிண்ட். செகண்ட் பி பாயிண்ட்ஸு -2, 3 எக்ஸில் -2 ஒயில் 3 அப்போ 2க்கு சென்டராக 3 வரும். ஓகே, தேர்ட் பாயிண்ட் 1, 5 எக்ஸில் 1 ஒயில் 5 அப்போ 4 போதுங்க 5 இருக்கும். அப்போ இது நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் பிளான். ரைட் ஆங்கிள் செக் பண்ண போகிறோம். இதுதான் ஆர்குமெண்ட் பிளான் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இதை வச்சு நம்ம அந்த 3 பாயிண்ட்ஸும் ஒரு ரைட் ஆங்கிள் ஐசோசெல்ஸ் ரைட் ஆங்கிளாக செக் பண்ண போகிறோம். சரி, ஓகே. ஐசோசெல் ட்ரையாங்கிள் எப்படி செக் பண்ண போகிறோம்? நமக்கு ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிங்க. ஏலேருந்து பி மைனஸ் பண்ணுங்க, அது வேல்யூஸ் கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. ஏபி ஏன்னா ஏபினா மீனிங்னா ஏ மைனஸ் பி, ஏலேருந்து பி மைனஸ் பண்ணுங்க. ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர், இதுதான் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். பி காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது பி காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்படி மைனஸ் பண்ணால் நமக்கு -2 -3 ஓகே 5 -5. மாடுலஸ்னா மீனிங் என்ன வரும்? ஸ்கொயர் டைம்ஸ் 5 ஸ்கொயர். நெக்ஸ்ட் -1 ஸ்கொயர் பண்ணால் +1 அப்போ 226. நெக்ஸ்ட் ஏபி கட்டு. நெக்ஸ்ட் வரும் பிசி கண்டுபிடிங்க. ஏபி கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் பிசி, நெக்ஸ்ட் சிஏ. பியிலிருந்து சி மைனஸ் பண்ணுங்க. பி டைம்ஸ் மைனஸ் சி வேல்யூ. மைனஸ் சொல்லலாம் -1 -5i. ரியல் பார்ட் ஆட் பண்ணால் -3, இமேஜரி பார்ட் ஆட் பண்ணால் -2. அப்போ மாடுலஸ்னா ஸ்கொயர் டைம்ஸ் -3 ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஸ்கொயர். அப்போ 9 + 4 √13. நெக்ஸ்ட் சிஏ. சிலேருந்து ஏ வந்து மைனஸ் பண்ணுறோம். சி மேட்ரிக்ஸ், சி காம்ப்ளெக்ஸ் நம்பர் மைனஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். மைனஸ் பண்ணால் -3 -2i. -2 5iயில் 2i போச்சுன்னா +3i. So square terms of -2 square 3 square 4 + 9 √13. நெக்ஸ்ட் சிஏ √3 கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் பிசியும் சிஏ வந்து ஈக்குவல் டைம்ஸுக்கு √13. அப்போ 2 டைம்ஸ் ஈக்குவல் வந்தால் என்ன பிசி சிஏவும் √13. அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ஐசோசெல்ஸ் ரைட் ஆங்கிள். ஓகே, ஜஸ்ட் ஐசோசெல் செக் பண்ணுறோம். அது ரைட் ஆங்கிள் செக் பண்ணுறதுக்கு 90 டிகிரி எதுவும் செக் பண்ணணும். நமக்கு 90 டிகிரி எந்த ஃபார்மேட்டுன்னு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். ஹையஸ்ட் வேல்யூ √26 ஹையஸ்ட் வேல்யூ. இது ஸ்கொயர் டைம்ஸ் ஈக்குவல் டு இந்த 2 சைடோட ஸ்கொயர் டைம்ஸ். அப்போ √26 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு √13 ஸ்கொயர் √13 ஸ்கொயர். இது √2 ஸ்கொயர் கேன்சல் 26, இது 13 + 13 ஈக்குவலாக வந்துச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு அப்போ எந்த பாயிண்ட் நமக்கு வந்து நமக்கு 90 டிகிரி இருக்கும்? ஏ. நெக்ஸ்ட்டு பிசியும் சிஏ வந்து ஈக்குவல் வந்தோம். அப்போ நமக்கு இதான் நம்மனாக்க சி வேல்யூ தான் 90 டிகிரியாக இருக்கும். அப்போ சி 90 டிகிரி தான் கிவன் பாயிண்ட் ஆனால் நமக்கு ஐசோசெல்ஸ் ரைட் ஆங்கிள் நமக்கு இஸ் வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.